தேடி வருகிறோம், ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம், ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார், தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். அவரில் ஒரு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே, ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம், ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். இணைந்து வாழும் மனித நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். மிகம் வாழ்ந்திடும் உயிருக்கெல்லாம் அருளை பொதுமையாக்குவோம். இனிமையான பணிகளாலே உலகை புதியதாக்குவோம். இறைவன் ஆட்சி மலர வேண்டும் மண்ணிலே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே, ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம், ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம், ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Valankarni, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Valankarni, who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்கள், இன்றோடு திருவருகை காலத்தின் 2வது வாரம் நிறைவு பெறுகின்றது. நாளை நாம் 3வது வாரம், அதாவது மகிழ்ச்சியின் ஞாயிறு, ரிஜாய்ஸ் சண்டே, கௌதேத்தே சண்டே என்று ரோஜா நிற திருவுடை அணிந்து கிறிஸ்து பிறப்பின் வருகையை நாம் நினைக்கிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு வாரத்தில் நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கிறோம். அந்த மகிழ்ச்சியினுடைய முன்னடையாளமாக இன்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமையாக நாளை நாம் இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறை கொண்டாடுகின்றோம் என்று திரு அவையானது நமக்கு இந்த முன் அறிவிப்பு செய்து வெளியிடுகின்றது.
அந்த செய்தியை தான் திருமுழுக்கு யோவான் ஆண்டவர்தம் பாதையை செம்மையாக்குங்கள், ஆண்டவர்தம் வழியை ஆயத்தமாக்குங்கள், அவர்தம் பாதையை செம்மையாக்குங்கள், கரடுமுரடானவை சமதளமாக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவருடைய வருகைக்காக இஸ்ராயேல் மக்களை தயார் செய்தார். அவர்கள் தங்களுடைய பழைய பாவ வாழ்விலிருந்து மனமாற்றம் அடைந்து கிறிஸ்துவினுடைய வருகைக்காக, மெசியாவின் வருகைக்காக தங்களையே தயாரிக்க வேண்டும், தங்களுடைய உள்ளத்தை தயாரிக்க வேண்டும், அவர்களுடைய உள்ளங்கள் தூய்மையாக்கப்பட வேண்டும், மெசியாவை மகிழ்வோடு ஏற்க வேண்டும் என்று சொல்லி திருமுழுக்கு யோவான் இந்த முன் அறிவிப்பு செய்தியை முன்னோடியாக இருந்து செய்தார். அந்த ஆண்டவரை, மெசியாவை, கிறிஸ்து பிறப்பின் பெருவிழாவை கொண்டாட தயார் செய்து கொண்டிருக்கும் நாம் அவருடைய பிறப்புக்காக, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்காக நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய இல்லங்கள் குடில்களாக மாற, கிறிஸ்து நம்முடைய உள்ளங்கள் இல்லங்களில் பிறக்க நம் இதயங்களை தயாராக்குவோம். நம் இதயம் இறைமகன் இயேசு பிறக்கும் இல்லமாக மாற வரம் கேட்டு இப்பலியில் இணைவோம். தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியாக ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியாமல் புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவி, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது மாட்சியின் பேரொளி எங்கள் உள்ளங்களில் உதித்தெழுவதாக. அதனால் இரவின் ஆட்சி அனைத்தும் நீக்கப்பட்டு ஒரே திருமகனின் வருகை எங்களை ஒளியின் மக்களாக வெளிப்படுத்துவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறைவசனம் 1 முதல் 4 மற்றும் 9 முதல் 11 வரை. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவெட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார்.
மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டப்படக்கூடும்? தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திரும்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலத்தில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 80 பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். இஸ்ரவேலின் ஆயரே செவிசாயும், யோசேப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரே, கேருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும். எப்ராயிம் பென்யமின் மனாசேயின் முன்னிலையில் உமது ஆற்றல் கிளர்ந்தெழ செய்தருளும். கடவுளே, உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை, உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். கடவுளே, உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபொழுது சீடர்கள் அவர்களிடம், எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள்.
அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தி போகின்றார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை. மாறாக தங்கள் விரும்பியதை எல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுதே சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, கிறிஸ்மஸ் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிழ்ச்சியூட்டும் செய்தி, ஒரு நிகழ்வு. என்றோ அது நிகழ்ந்திருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் அதை எண்ணுந்தோறும் நம் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதப்பதை நாம் பார்க்கிறோம். மகிழ்ச்சி தந்தை, இந்த பேராலயத்தினுடைய பங்கு தந்தை சொன்னது போல, மகிழ்ச்சியின் எண்ணத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். என்று காண்பேன் எழிலார்ந்த திருமுகத்தை என்று திருமூலர் கடவுளை நோக்கி பாடினார். என்று காண்பேன் உன் எழிலார்ந்த திருமுகத்தை. இதே பாடலின் பொருளை உணர்ந்து பாடி வந்தார்கள், ஆடி வந்தார்கள், ஜெபித்து வந்தார்கள் இஸ்ராயேல் மக்கள். என்று காண்பேன் உன் எழிலார்ந்த திருமுகத்தை யாவே கடவுளே, உன் மீட்பரின் முகத்தை என்று தங்களையே தயாரித்து கொண்டிருந்தார்கள். அந்த நிகழ்வு தான் இந்த கிறிஸ்மஸ் நிகழ்வு. இந்த கிறிஸ்மஸ் நிகழ்வில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வாசகங்கள் எல்லாம் ஆண்டவருடைய இரண்டாவது வருகையை பற்றி இருக்கும். நாம் கொண்டாடுவதோ அவருடைய பிறப்பு. ஏன்? பிறப்பின் நோக்கமே அந்த இரண்டாவது வருகைதான். வழியை ஆயத்தப்படுத்துங்கள். இந்த நாட்டினுடைய தேசிய கவிஞன் தாகூர் இப்படி சொல்லுகிறார், ஈச் சைல்டு இஸ் அ சைன் தட் காட் இஸ் நாட் yet tired of human being. பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் இன்னும் உலகத்தை பார்த்து சலிப்படையவில்லை என்பதற்கு அத்தாட்சி என்று சொல்லுகிறார். அது கிறிஸ்மஸுக்கு மிகவும் பொருந்துகிறது. வருகிற ஒவ்வொரு கிறிஸ்மஸும் இஸ் அ சைன் தட் காட் இஸ் நாட் yet tired of humanity. எத்தனையோ பிரச்சனைகள் அகில உலகத்திலே, திருச்சபையிலே, நமது வாழ்க்கையிலே, நமது சூழ் அமைவுகளிலே, ஸ்டில் காட் இஸ் நாட் yet tired. இன்னும் நம்மை பார்த்து, நம் நண்பர்களை பார்த்து, நம் உடன் உழைப்பாளர்களை பார்த்து, நம் குடும்பத்தை பார்த்து கடவுள் சலிப்படையவில்லை. மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக காத்திருக்கிறார். அதற்கு திறந்த மனது வேண்டும். பாக்தாத் உங்களுக்கு தெரியும், அங்கே இந்த மதர் ட்ரீசா கான்வென்ட் அங்கே இருந்ததை திமத்தி என்ற ஒரு டொமினிக்கன் ப்ரீச்சர், நமது ஆயர்கள், கர்தினால்மார்கள், போப்பாண்டவர் அவர்களுக்கு ஒரு 6 டாக் கொடுத்தார். அதில் அதை போட்டிருக்கிறார். ஒரு குழந்தை கையில்லை, காலில்லை, தன்னுடைய வாயில் ஸ்பூனை வைத்து சாப்பாட்டை எடுத்து இன்னொரு கையில்லாத குழந்தைக்கு ஊட்டி விடுகிறதாம். பாருங்கள், பாக்தாத்தில் நடந்தது மதர் ட்ரீசா கான்வென்டில். நாம் பிறப்பதின் நோக்கமே மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுப்பது. நம்மால் என்ன முடிகிறதோ அதை செய்வது, சிந்திப்பது. பூமி தன்னைத்தான் சுற்றுவது போல நாம் நம்முடைய குடும்பங்களை சுற்றி சுற்றியே உழைத்து இந்த பலனை குடும்பத்திற்கு கொடுத்தாலும் பூமி அதோடு நின்றுவிட்டால் பருவ காலங்கள் வருவது இல்லை. சூரியனையும் சுற்றி வர வேண்டும், கடவுள் என்ற சூரியனையும் சுற்றி வர வேண்டும்.
அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லோரும் செய்ய வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் சொல்லுவது, இஃப் யூ ஆர் அ ஹியூமன் பீயிங் யூ ஷுட் பி ரெஸ்பான்சிபிள். டிராஃபிக் ரூல் கடைப்பிடிக்கணும். சமூகத்தில் என்னென்ன ஒழுங்குமுறைகள் இருக்கிறதோ அதை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். இஃப் யூ ஆர் அ கிறிஸ்டியன் யூ பிகம் டபுளி ரெஸ்பான்சிபிள். பிகாஸ் கிரைஸ்ட் இஸ் யுவர் ஒமேகா பாயிண்ட். அவரை நோக்கி நீங்கள் செல்லுகிறீர்களே. அதனால தான் இந்த வாசகங்கள்லாம் கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி நாம் நினைக்க நேர்ந்தாலும் அவருடைய இரண்டாவது வருகையினுடைய நினைப்பாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு என்று ஒரு குறிக்கோள் இருக்கிறது. எனவே ஆங்கிலத்தில் ஒரு பாடல், அந்த பாடலின் வரிகள் தொன்மையான பாடல். நான் அதை சரியாக சொல்லுகிறேனா என்று பார்க்கிறேன். when everyone is no one, when everyone is someone, no one is anyone. ஒவ்வொருவருமே யாரோ உனக்காக கடவுளால் கொடுக்கப்பட்டவர் என்றால் யாரும் எனக்கும் அவருக்கும் சம்பந்தமில்லாதவர் இல்லை என்று அதனுடைய பொருள். அதை உணர்த்துவதுதான் கிறிஸ்மஸ். பாலன் இயேசு, குழந்தை இயேசு என்று நாம் நம்மையே கற்பனை செய்து கொண்டு ஏமாந்து விடக்கூடாது. தீர்க்க தரிசன மனநிலையில் நாம் அந்த பாலன் இயேசுவை பார்க்க வேண்டும். வர இருக்கின்ற சமுதாயத்தை அவர் கூறு போடுவார், அலசி பார்ப்பார், எதிர்க்கப்படும் அறிகுறியாய் இருப்பார். நமது நாடுகளில் ஆயர் யுவான் இங்கு இருக்கிறார். அவர் ஒரு காலத்தில் தேசிய நடுநிலையத்தில் ஒரு ஆராய்ச்சி செமினார் நடந்தபோது சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. இந்த நாட்டில் ஆலயங்களுக்கு பஞ்சமில்லை, கோவில்களுக்கு பஞ்சமில்லை. மோர் டெம்பிள்ஸ் தேன் ஹவுசஸ். வீடுகளை விட கோவில்கள் அதிகமாக இருக்கிறது. மனிதர்களை விட கடவுள்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த கடவுள்கள், அந்த கோவில்கள் குறித்து காட்டும் நோக்கத்தை நாம் எண்ணுகிறோமா என்று காட்மண்டுவில் அப்படி இருப்பதாக சொல்லி நமது இந்தியாவிலும் அப்படித்தான் இருக்கிறது என்று ஆயர் அவர்கள் ஒரு காலத்தில் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அது உண்மைதான். கோவில்களுக்கு நமக்கு பஞ்சமில்லை, தெய்வங்களுக்கு பஞ்சமில்லை. குல தெய்வம் என்று நமது மக்கள் வைத்திருக்கிறார்கள். அவரவர்களுக்கு பிடித்த சிறு தெய்வ வழிபாடுகளை செய்கிறார்கள். ஆனால் இவைகளெல்லாம் குறித்து காட்டும் நோக்கம் என்ன என்பதை விட்டுவிடுகிறார்கள். பழைய குன்றக்குடி அடிகளார் இப்பொழுது இருக்கிறாரே, இவருக்கு மூத்தவர் இறந்து விட்டார். அவர் ஒரு அருமையான கருத்தை சொன்னார். காரில் போகிறோம், பெரிய கண்ணாடி இருக்கிறது, அங்கே ஒரு சின்ன கண்ணாடியும் இருக்கிறது. நாம் எப்போதும் அந்த பெரிய கண்ணாடியை பார்த்து தான் பயணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ரோட்டில் நாம் யாருக்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடாது என்பது தெரியும். ஆனால் அவ்வப்பொழுது அந்த சின்ன கண்ணாடியும் பார்க்கிறோம், பின்னாடி என்ன வந்தது வருகிறது என்பதை பார்க்கிறோம் அல்லவா? அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கை. நாம் பயணிக்க வேண்டும், கிறிஸ்துவை முன்னிறுத்தி பயணிக்க வேண்டும். நமது வாழ்வில் பல அசௌகரியங்கள் நடக்கின்றன. நமக்கு பிடிக்காதது நடக்கிறது, நாம் எதிர்பார்க்காதது நடக்கிறது. அதற்காக அதையே நினைத்து கொண்டு இருப்பதா? அவ்வப்பொழுது அந்த சின்ன கண்ணாடியில் நாம் பார்க்கலாம், அது தவறில்லை. ஆனால் மன்னித்து விட வேண்டும், மன்னித்து விட வேண்டும். நமக்கே துரோகங்கள் யாரும் செய்தாலும் அவர்களை மன்னிக்க வேண்டும். அது ரெஸ்டோரேட்டிவ் ஜஸ்டிஸ் என்று பெயர். நம்மால் மறக்க முடியவில்லை என்றாலும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி மன்னிக்காவிட்டால் நாமே மற்றவர்களுக்கு துன்பமாக மாறிவிடுவோம். நாமே ஒரு புண்ணாக நம்முடைய உடலே ஒரு புண் என்று தமிழ் பண்பாட்டில் நாம் பார்க்கிறோம். நம்முடைய உடல் 2 நாளைக்கு குளிக்கலைன்னா என்ன ஆகும்? அதுபோல நம்முடைய உடலே புண். ஒவ்வொரு நாளும் நாம் மருந்திடுகிறோம். முதியவர்களுக்கு மட்டும் மருந்து கொடுக்கவில்லை, பிறந்து 16 வயது இருக்கிற இளைஞர்கள், பதின்ம பருவத்தினருக்கும் கூட இந்த ஞானம் வேண்டும். உடலே புண் என்பதுதான் நம்முடைய தொன்மையான புரிதல். எனவே அப்படிப்பட்ட நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் என்று காண்பேன் உன் எழிலார்ந்த திருமுகத்தை என்று வாழ்ந்த மரியாளை பற்றி நாம் நினைக்க வேண்டும். மரியாளை பற்றி 2 வார்த்தைகள் மிக முக்கியம். இவைகளையெல்லாம் வைத்து அவள் உள்ளத்திலே சிந்தித்து வந்தாள் என்று சொல்லுகிறார்களே. உள்ளத்திலே சிந்தித்தல் என்பதனுடைய மூலச்சொல் சிம்பலையோன் என்ற வார்த்தை. சிம்பலையோன். சிம்பலையோன் என்றால் என்ன தெரியுமா? ஒன் ஹூ கேதர்ஸ், எல்லோரையும் சேர்க்கிறவள்.
ஒருங்கிணைக்கிறவள். இன்றைக்கு சினடல் என்று சொல்லுகிறோமே, இணைந்து நடத்தல், அதை செய்வதுதான் சிம்பிள். மரியாள் கிறிஸ்து பிறந்த பின் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சில பிரிந்த சபையினர் சரியாக யோசிக்காமல் நினைக்கிறார்கள், இயேசுவுக்குத்தான் உருவம் கொடுத்து விட்டார்களே மரியாள், அப்புறம் அவர்களையே நீங்கள் கொண்டாடுகிறீர்கள். இயேசு பிறந்த பின் இந்த வார்த்தை விவிலியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 முறை, 2 முறையும் மரியாளுக்காகத்தான் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சிம்பலையோன். இந்த வார்த்தையினுடைய முழு பொருள், அதனுடைய ஆப்போசிட் எதிர்மறையான வார்த்தையை நான் உங்களுக்கு சொன்னால் இன்னும் நன்றாக புரியும். இந்த சிம்பலையோன் என்றால் ஒன் ஹூ கேதர்ஸ், அரவணைத்து ஒன்று சேர்ப்பவள். டெபிலியோன், டெபிலியோன் டெபில்னு சொல்கிறோம்ல, பேயின்னு சொல்கிறோம்ல, அதற்கு மூலச்சொல் டெபிலியோன், கிரேக்க மொழியில் டெபிலியோன். அதனுடைய மூலச்சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? ஒன் ஹூ ஸ்கேட்டர்ஸ், ஒன் ஹூ ஸ்கேட்டர்ஸ், சிதறடிப்பவள். சிந்தாமல் சிதறாமல் சேகரிக்கின்ற மக்களை சிதறடிக்கிறவர் தான் டெவில், பேய். அப்போ உங்களுக்கு புரியுதா மரியாளுடைய பணி இந்த திருச்சபையில் என்ன? கண்ணுத பெருங்கடவுள் கலகமோடு அமர்ந்து பன்னுற ஆய்ந்த பசுந்தமிழ் என்று சொல்லுகிறார்களே தமிழ, அந்த கண்ணுத பெருங்கடவுளாகிய யாவே கடவுள் சிவபெருமானுக்கு மட்டுமல்ல, யாவேக்கும் ஐஎஃப் யாவே என்ற ஒரு பெரிய சிம்பல் இருந்தது, ஏன்ஷியன்ட் சிம்பல். அந்த கண்ணுத பெருங்கடவுள் கழகமோடு அமர்ந்துன்னா திருச்சபையோடு அமர்ந்து, மரியாளோடு அமர்ந்து ஆய்ந்த திருச்சபை இந்த திருச்சபை. பிரச்சனைகள் இருக்கின்றன, என்றைக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தது. அந்த பிரச்சனைகள் வந்தால், பிரச்சனைகள் should not become the captain of the ship, we become the captain of the ship. பிரச்சனைகள் ஓடிவிடும். பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சக்தியை கடவுள் கொடுப்பார். எனவே இந்த மரியாளுடைய திருத்தலம் உலக புகழ்பெற்ற ஒரு திருத்தலம். இங்கே இருக்கின்ற தந்தையர்கள் இதை ஒவ்வொரு நாளும் அழகூட்டி மெருகூட்டி திட்டமிட்டு ஆயரோடு இணைந்து இதை ஒரு காந்த பூமியாக உருமாற்றி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் சொல்லுகிறார். நேற்று கூட என்னிடம் சொன்னார்கள். நேற்று ஒரு செமினாரிலே நான் சொன்னேன், எருசலேம் தேவாலயத்திலே ஆண்டவர் பிறந்த நேட்டிவிட்டி சர்ச்சில் ஒரு வார்த்தை எழுதியிருந்தது. அது பேப்பரில் தான் ஒட்டியிருந்தாங்க, அது என் கண் முன்னால் வந்தது. அது ஒரு ப்ராவிடன்ஸ் என்று நான் நினைக்கிறேன். இஃப் யூ என்டர் ஹியர் அஸ் அ டூரிஸ்ட், யூ வில் கம் அவுட் அஸ் அ பில்கிரிம். If you enter here as a pilgrim, you will come out more holier. அதே வார்த்தை இங்கு இந்த வேளாங்கண்ணிக்கு பொருந்துகிறது. இங்கு ஒரு பார்வையாளராக நீங்கள் நுழைந்தால் திருப்பயணியாக வெளியே செல்வீர்கள். இந்த ஆலயத்திலே, இந்த வேளாங்கண்ணி நகரிலே திருப்பயணியாக இந்த ஆலயத்திற்குள் நீங்கள் நுழைந்தால் புனிதம் மேம்பட வெளியிலே செல்வீர்கள் என்பது இந்த ஆலயத்திற்கு பொருந்துகிறது. பிரான்ஸ் நாட்டினுடைய ஆலயம் நோட்டர்டேம் கத்தீட்ரல், அதற்கு அந்த நாடே பணம் கொடுத்து இன்றைக்கு அதை புதுப்பித்திருக்கிறது. அந்த நாடு ஏன் பணம் கொடுத்தது? பிரெஞ்சு புரட்சி சமயத்திலே திருச்சபையினுடைய சொத்துக்களை இந்த நாடு பிடுங்கி கொண்டது. அதனால் அவங்களுக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த தேவாலயத்திற்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று. அதனால் அது தீ பிடித்ததால், சிதைவுற்றதால், அது பெரிய பொருளாதாரத்தை செலவு பண்ணி அந்த நாடே அதை மறுபடியும் எழில் பொங்கும் ஒரு ஆலயமாக மாற்றியது. அந்த ஆலயத்தை பற்றி ஒரு கவிஞர் என்ன அருமையாக சொல்லுகிறார் பாருங்கள். அதை நான் அப்படியே வேளாங்கண்ணிக்கு எடுத்து போடுகிறேன். மேலே அந்த ஏரியல் வியூ இருக்கு இல்லையா, ஏரியல் பேர்ட்ஸ், மேலேருந்து பார்த்தா வேளாங்கண்ணி எப்படி இருக்கும்? ஒரு திருநகரம், எருசலேம், மன்னக சியோன் மாதிரி இருக்கும் இல்லையா? அதை, அந்த வார்த்தையை பற்றி, அந்த வார்த்தை இதுதான், ஆல் ஹியூமன் ஒர்க் ends here. So that in time to come, people will no doubt do it differently but not better. பாருங்க, ஒரு காலம் வரும், இதைவிட கூட வித்தியாசமாக மனிதர்கள் செய்வார்கள். ஆனால் இது போன்ற மனித முயற்சிகளின் முழுமையை செய்ய முடியாது. அப்படி இருக்கிறது, பார்த்து கொண்டே இருக்கலாம் என்பது போல நமக்கு தோன்றும். இதை பார்ப்பது தாய் வீட்டிற்கு வருவது. அகஸ்தீனார் அதனால்தான் சொல்லுகிறார், இரவும் ஒன்றுதான் பகலும் ஒன்றுதான் திருத்தலங்களில். அந்த வார்த்தைக்கு இந்த வேளை நகர்தான் பொருத்தமான நகரம். எனவே இந்த சிந்தனைகளை உள்வாங்கி நாம் ஆண்டவருடைய கிறிஸ்து பிறப்புக்கு தயாரிப்போம்.
என்ன தருவே என்ன தருவே நான் உனக்கு காணிக்கையாய். என்ன தருவே என்ன தருவே நான் உனக்கு காணிக்கையாய். நீ எங்களெல்லாம் தரவா என் இயலாமையை தரவா. நம் விரும்புவதை தரவா உந்தன் விருப்பப்படி தரவா. என்ன தருவே என்ன தருவே நான் உனக்கு காணிக்கையாய். என்ன தருவே என்ன தருவே நான் உனக்கு காணிக்கையாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தைக்கு விருப்பமுள்ளதாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலிப்பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்கள் ஆற்றலுடன் செயல்பட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபொழுது தொடக்கத்தில் இருந்தே நீர் வந்து வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீ வருவனவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் இளைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோர்க்கும் சந்தோஷமே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோர்க்கும் சந்தோஷமே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே,
எல்லோருக்கும் சந்தோஷமே. ஐயாயிரம் மனிதருக்கு அப்பங்களை பகிர்ந்தளித்த இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே. ஐயாயிரம் மனிதருக்கு அப்பங்களை பகிர்ந்தளித்த இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே. உயிருள்ள உணவாக உயிருள்ள தண்ணீராக இயேசுவே இதயம் வருகிறார். உயிருள்ள உணவாக உயிருள்ள தண்ணீராக இயேசுவே இதயம் வருகிறார். வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி நாங்கள் கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்தவும் அருட்கொடைகள் வர இருக்கும் விழாவுக்கு எங்களை தயார் செய்பவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், வாழ்வின் பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. அன்னையின் அன்பு பக்தர்களே, வேளாங்கண்ணி திருத்தல பேராலய கீழ்கோவிலில் திங்கள் முதல் வியாழன் வரை ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய கிழமைகளில் மதியம் 3 மணிக்கு திவ்ய நற்கருணை ஆராதனையும் தமிழில் திருப்பலியும் நடைபெறும். இறைமக்கள் அனைவரும் இத்திருவழிபாட்டு நிகழ்வுகளில் பங்கெடுத்து சந்திரனை போல இறைவனுடைய ஆசிரையும் அன்னை மரியாதையுடைய பரிந்துரையும் விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் எங்கள் மறைமாவட்ட ஆயர் டி சகாயராஜ் அவர்களும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர்கள் அனைவரும் தம் பணியில் உமது மாட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையின் வழிகாட்டுதலில்
திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர் என்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the Sacred Liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசெய்த்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் போடும் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிதி பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆஸ்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பால்நகரின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும்
எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of His dear mother, of Lady of Velankani. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். அருள்நிறை மரியே ஆரோக்கிய தாயே, பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். அருள்நீரை மரியே ஆரோக்கிய தாயே, பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். எங்கள் தாயே பாயமை உன் புகழ் பாடி வாழ்த்துகின்றோம். எங்கள் மரியே நீ வாழ்க, வாழ்க தாயே மாமரியே. அருள்நிறை மரியே ஆரோக்கிய தாயே, பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம்.